ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் இங்கிலீஷ். இது நம்மளுடைய A to Z இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சீரீஸ். ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளுடைய முதல் ஆல்ஃபபெட் A. A ஃபார் ஆல்டர். ஆல்டர் அப்படின்னு சொன்னால் மாற்று அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், கேன் யூ ஆல்டர் த டைம் ஆஃப் த மீட்டிங்? அப்படின்னா சந்திப்பின் நேரத்தை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is B. B for because. Because அப்படின்னு சொன்னால் ஏனெனில். And இதற்கான example sentence, he couldn't sleep because of the noise outside. அப்படின்னு சொன்னால் வெளியே சத்தம் கேட்டதால் அவனால் தூங்க முடியவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is C. C for childhood. Childhood அப்படின்னு சொன்னால் குழந்தை பருவம். And இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், this song reminds me of my childhood. அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் என் குழந்தை பருவத்தை எனக்கு நினைவுபடுத்துகின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் D. D for duration. Duration அப்படின்னா கால அளவு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், it is a 3-year duration course. அப்படின்னா இது 3 வருட கால படிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் E. E ஃபார் ஈக்குவல். ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் சமம். அண்ட் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். we are equal in every way. அப்படின்னு சொன்னால் நாம் எல்லா வகையிலும் சமம் அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is F. F for famous. ஃபேமஸ்ன்னு சொன்னால் பிரபலம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்வீட்ஸ். அப்படின்னா இந்த நகரம் இனிப்புகளுக்கு பிரபலமானது அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் G. G ஃபார் gratitude. gratitude அப்படின்னா நன்றி உணர்வு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், her heart was filled with gratitude. அப்படின்னா அவள் இதயம் நன்றியினால் நிறைந்தது அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் H. H ஃபார் ஹிண்டர். ஹிண்டர் அப்படின்னா தடுத்து நிறுத்து அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் ஹிண்டர்ட் இஸ் எஜுகேஷன். அப்படின்னா நிதி பிரச்சனைகள் அவரது படிப்பை தடுத்தது அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் I. I for introduce. introduce அப்படின்னு சொன்னால் அறிமுகப்படுத்து அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I introduced her to my parents. அப்படின்னா நான் அவளை என் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தினேன் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is J. J for jealous. jealousன்னு சொன்னால் பொறாமை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she was jealous of her friend's success. அப்படின்னா அவளது தோழியின் வெற்றியை கண்டு அவள் பொறாமை கொண்டாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is K. K for kinship. kinshipனா உறவுமுறை அல்லது சொந்தம் அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there is a strong kinship between my brother and I. அப்படின்னா எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையே வலுவான உறவு உள்ளது அப்படிங்கிறத அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் L. L ஃபார் லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் இருப்பிடம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ப்ளீஸ் ஷேர் யுவர் லொக்கேஷன். அப்படின்னா உங்கள் இருப்பிடத்தை பகிரவும் அப்படிங்கிறத அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் M. M ஃபார் மீனிங். மீனிங் அப்படின்னு சொன்னால் அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், what is the meaning of your name? அப்படின்னா உங்கள் பெயரின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is N. N for nourish. nourish அப்படின்னு சொன்னால் ஊட்டமளி அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், good books nourish our minds. அப்படின்னு சொன்னால் நல்ல புத்தகங்கள் நம் மனதிற்கு ஊட்டமளிக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is O. O for outrage. outrage அப்படின்னு சொன்னால் சீற்றம், கோபம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்,
The law seemed to be an outrage against the citizens. அப்படின்னு சொன்னால் அந்த சட்டம் குடிமக்களுக்கு எதிரான ஒரு சீற்றம் போல் தோன்றியது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is P. P for permit. Permit அப்படின்னு சொன்னால் அனுமதி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் we won't permit that happen. அப்படின்னா அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is Q. Q for question. Question அப்படின்னா கேள்வி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் try to answer all the questions. அப்படின்னா அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க முயற்சிக்கவும் அப்படிங்கிறத அர்த்தம். And the next alphabet is R. R for responsible. Responsible அப்படின்னு சொன்னால் பொறுப்பு அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் I am responsible for the mistake. அப்படின்னு சொன்னால் தவறுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிறத அர்த்தம். And the next alphabet is S. S for special. ஸ்பெஷல்னு சொன்னால் சிறப்பான அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் she cooked a special dinner for her family. அப்படின்னு சொன்னால் அவள் தன் குடும்பத்திற்காக ஒரு சிறப்பான இரவு உணவை சமைத்தாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is T. T for teach. Teach அப்படின்னு சொன்னால் கற்பித்தல். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் she enjoys teaching English to her students. அப்படின்னா அவள் தனது மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படிங்கிறத அர்த்தம். And the next alphabet is U. U for until. Until அப்படின்னு சொன்னால் வரைக்கும், அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வரைக்கும் அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் we played until it got dark. அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருட்டும் வரை விளையாடினோம் அப்படிங்கிறத அர்த்தம். And the next alphabet is V. V for vacation. Vacation அப்படின்னு சொன்னால் விடுமுறை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் during our summer vacation we visited our grandparents. அப்படின்னு சொன்னால் கோடை விடுமுறையில் நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியை காணச் சென்றோம் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is W. W for wall. Wall அப்படின்னு சொன்னால் சுவர். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் the bedroom walls were painted in blue. அப்படின்னு சொன்னால் படுக்கை அறை சுவர்கள் நீல நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தன அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is X. X for expand. Expand அப்படின்னு சொன்னால் விரிவுபடுத்து அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் they are trying to expand their business. அப்படின்னு சொன்னால் அவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றனர் அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் Y. Y for yammer. Yammer அப்படின்னு சொன்னால் குற்றம் கூறுதல், குறை கூறுதல் அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் she never stops yammering about her neighbors. அப்படின்னு சொன்னால் அவள் தனது பக்கத்து வீட்டில் இருப்போரை பற்றி குற்றம் கூறுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை அப்படிங்கிறத அர்த்தம். The final alphabet is Z. Z for zeal. zeal அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை மிகுந்த ஆர்வத்துடன் செய்வது. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் he helped them with great zeal. அப்படின்னு சொன்னால் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் அவர்களுக்கு உதவினார் அப்படிங்கிறத அர்த்தம். That's it நண்பர்களே. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all again in another video. Until then, bye.